हे जगदम्बे निर्मल माता, हे जगदम्बे निर्मल माता, तेरी दरस जो पाता, हे जगदम्बे निर्मल माता, तेरी दरस जो पाता, पाप मुक्त हो जाता, हे जगदम्बे निर्मल माता, हे जगदम्बे निर्मल माता। पावन सुहावन रूप तेरा, पावन सुहावन रूप तेरा, हरण करता कलेश मेरा, पावन सुहावन रूप तेरा, हरण करता कलेश मेरा, मन मगन हो जाता, हे जगदम्बे निर्मल माता, हे जगदम्बे निर्मल माता। हे अभयदात्री जगदम्बा, हे अभयदात्री जगदम्बा, कृपा करो हे अम्बा, हे अभयदात्री जगदम्बा, कृपा करो हे अम्बा, तेरी करुणा में भव पाश कट जाता, हे जगदम्बे निर्मल माता, हे जगदम्बे निर्मल माता। बालक सबसे न्यारे हैं, तेरे बालक सबसे न्यारे हैं, तेरे गीत कितने प्यारे हैं, तेरे बालक सबसे न्यारे हैं, तेरे गीत कितने प्यारे हैं, मन जीवन को भाता, हे जगदम्बे
हे जगदम्बे निर्मल माता। मिथ्या जग में मन भर माया, मिथ्या जग में मन भर माया। कौन है अपना कौन पराया, मिथ्या जग में मन भर माया। कौन है अपना कौन पराया, तू ही सच्चा नाता। हे जगदम्बे निर्मल माता, हे जगदम्बे निर्मल माता। सहज योग में जो भी आता, सहज योग में जो भी आता, नवजीवन हो पाता। सहज योग में जो भी आता, नवजीवन हो पाता। भव सागर से तर जाता, हे जगदम्बे निर्मल माता, हे जगदम्बे निर्मल माता। तेरी दरस जो पाता, पाप मुक्त हो जाता। हे जगदम्बे निर्मल माता, हे जगदम्बे निर्मल माता। ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி நமது குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம். கவனத்தை நம்முடைய இதயத்தில் வைத்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். இப்பிரபஞ்சத்தின் ராணியான தாங்கள் அதன் பாதுகாவலராக இருக்கிறீர்கள். இப்பிரபஞ்சத்தின் வடிவத்தில் இருக்கும் தாங்கள் அனைத்து தேவதைகளாலும் வணங்கப்படுகிறீர்கள். தாயே,
தங்களிடத்தில் முழுமையாக பக்தியுடன் அர்ப்பணித்தவர்களை தாங்கள் பாதுகாத்து அவர்களின் துன்பங்களை நீக்குகிறீர்கள். தாயி, தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் நாங்கள் பணிந்து தங்களை வணங்குகின்றோம். எங்களை எப்பொழுதும் தங்களின் கவனத்திலேயே வைத்திருங்கள். தாயி, 3 லோகங்களிலும் வணங்கப்படும் தேவியான தங்களை நாங்கள் வேண்டி நிற்பது எங்களின் தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு இந்த தியானத்தில் நாங்கள் முழுமையான ஆனந்தத்தை இறைவனோடு கலந்த நிலையில் உணர்வதற்கு தயவு செய்து தயை காட்டுங்கள், அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். तीन महामंत्र। ओम त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो
மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை இரண்டு கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய் பூமி மாதா, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் பூமி மார்க்கமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடைகளாக இருக்கும் அனைத்து தடைகளையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். தாயே பூமி மாதா, தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் மூலாதார சக்கரத்தில் இருக்கும் அனைத்து விதமான எதிர்மறைகளை பூமி மார்க்கமாகவே உறிஞ்சு கொள்ளுங்கள். தாயே, எங்களின் மூலாதார சக்கரத்தில் ஸ்ரீ கணேச தத்துவம் நிரம்பி இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. மெதுவாக நமது கவனத்தை நமது இடநாடிக்கு கொண்டு வருவோம். இடது கை அன்னையை நோக்கியும் வலது கை பூமியின் மீது இருக்கட்டும். தாய், தயவு செய்து எங்களின் இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் இடா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் பூமி தத்துவத்தின் மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். தாய், எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான தூய்மையற்ற ஆசைகளையும் தூய்மையற்ற கவனத்தையும் எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாய், நாங்கள் எங்களின் இடா நாடியில் உணர்கின்ற இந்த அமைதி நிலையானது எங்களின் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் நாங்கள் எப்பொழுதும் சம நிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் நமது இடா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். வலது கை அன்னையை நோக்கியும் இடது கை ஆகாயத்தை நோக்கி வைத்து கவனம் நமது பிங்களா நாடியில் இருக்கட்டும். தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் ஆகாய தத்துவத்தின் மார்க்கமாக அகற்றிவிடுங்கள். தாய், எங்களுக்குள் இருக்கும் அனைத்து பொய்மைகளும் அதிகப்படியான உடல் உஷ்ணமும் அதிகப்படியான சிந்தனைகளும் எங்களிடமிருந்து முழுமையாக தங்கள் அருளால் அகற்றப்படட்டும். தாய், எங்களின் அனைத்து செயல்களிலும் உண்மை மட்டுமே இருக்கும்படியும் அந்த செயல்களுக்குரிய சக்தியை தாங்களே அளிக்கிறீர்கள் என்கின்ற எங்களின் கவனமானது எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருக்க வேண்டும் அம்மா. எங்களின் அகங்காரம் அதனால் அகற்றப்படும். தாய், தயவு செய்து எங்களுக்கு பணிவை தாருங்கள். தங்களின் மகிமையை உணரும் அளவிற்கான எங்களின் நிலைப்பாட்டை நிலைநிறுத்துங்கள். தாய், நாங்கள் உணர்கின்ற இந்த அமைதி நிலை எங்களின் சுழுமுனை நாடியோடு ஒருங்கிணைந்த நிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். நமது பிங்களா நாடியில் கவனத்தை வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்து கவனம் நமது சுழுமுனை நாடியில் இருக்கட்டும். தாய், தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிட்டு நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாய், எங்களின் தியானம் எங்களின் சரணடைதல் முழுமையாக தங்களிடத்தில் இருக்கும் பொழுது தங்களின் தரிசனத்தை காணும் அளவிற்கான அந்த ஆனந்த நிலையை நாங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும் அம்மா. தயவு செய்து அருள் புரியுங்கள். நாங்கள் அந்த நிலையை எட்டுவதற்கு. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். ஸ்ரீ கணேஷா, தங்களின் அன்பும் தங்களின் பொறுமையும் ஞானமும் விவேகமும்
தூய்மையும் மங்களகரமும் மன்னித்தல் குணமும் எங்களுள் எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரிக. ஸ்ரீ மாதாஜி, தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவி எங்களுக்கு கள்ளம் கபடமற்ற குணத்தை நிலையாக எங்களுள் தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதாரிற்கு கொண்டு வருவோம். மந்திரம் ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் அப்படியே நமது வலது மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய் ஸ்ரீ கார்த்திகேயராக இருக்கும் தாங்கள் எங்களுக்குள் இருக்கும் அனைத்து அசுர குணங்களையும் அகற்றிவிடுங்கள். அனைத்து அசுர சக்திகளையும் அழிப்பவரான தாங்கள் எங்களுக்குள் இருக்கும் எங்களின் மாயைகளையும் அதனால் ஏற்படுகின்ற தவறான எண்ணங்களையும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றிவிடுங்கள். தாயே, தயவு செய்து எங்களுக்கு பணிவை தாருங்கள். அதன் மூலம் தங்களின் மகிமையை நாங்கள் முழுமையாக உணர்ந்து கொள்ளுகின்ற ஞானத்தையும் பெறுகிறோம். தாயே, அந்த ஞானம் ஸ்ரீ கணேசரின் ஆசீர்வாதத்தால் எங்களுக்கு கிடைக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களின் இந்த உள்ளார்ந்தமான வேண்டுதல் பிரார்த்தனை உண்மை நிலையில் நிலைநிறுத்தப்படுகிறது. தங்கள் அருளால் எங்களுக்குள் இருக்கும் அனைத்து பொய்மைகளும் அகற்றப்படுகிறது. தாய், தங்களின் நல்ல ஆசிகள் எப்பொழுதும் எங்களுக்கு கிடைக்க தயவு செய்து நாங்கள் அந்த ஆசிகளை பெறுவதற்குரிய தகுதியுடையவர்களாக இருக்க அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய இடது சுவாதிஷ்டான சக்கரம். தாய் ஸ்ரீ நிர்மல் வித்யாவாக இருக்கும் தாங்கள் எங்களுக்கு தூய்மையான தெய்வீக அறிவை தந்து அதன் மூலம் எல்லா வேதங்களின் நுட்பமான அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலைப்பாட்டை எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறீர்கள். தாயே, தங்கள் அன்பால் அருளால் எது உண்மை எது பொய்மை என்கின்ற நிலைப்பாட்டை உணர்கின்ற அளவிற்கு நாங்கள் அந்த தெய்வீக அறிவை உணர்ந்திருக்கின்றோம். எங்களுக்குள் இருக்கும் அனைத்து அறியாமைகளும் தவறான புரிதல்களும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றப்பட்டிருக்கிறது. தாய், எப்பொழுதும் நாங்கள் தங்களின் கவனத்தில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாய், தங்கள் அருளால் சகஜ யோகத்தை பற்றிய ஆழ்ந்த அறிவை
பெறக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அதே நிலைப்பாட்டோடு நாங்கள் சகஜ யோகத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது எங்களின் கவனம் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் மட்டுமே இருக்க ஆசிர்வதியுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய இருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய் ஸ்ரீ ஆதி சக்தியான தாங்கள் எங்களுக்குள் இருக்கும் பயத்தை அகற்றி தன்னம்பிக்கையை தருகிறீர்கள். தங்களை வணங்கும் ஒவ்வொரு நொடியிலும் எங்களை ஞானிகளைப் போல உருவாக்குகிறீர்கள். தாயே, சதாசிவனின் ஒருங்கிணைந்த நிலையில் இருக்கும் ஸ்ரீ சிவ பார்வதியான தாங்கள் எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வை தந்திருக்கிறீர்கள். தங்களின் அன்பை உணர்த்துகின்ற தாங்கள் எங்களுக்குள் அந்த அன்பு தத்துவத்தை நிலைநிறுத்துகிறீர்கள். தாய், தங்களின் அன்பு தத்துவத்தை உணரும் நாங்கள் அதை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கும் நிலைப்பாடானது எப்பொழுதும் மாறாமல் எங்களுள் இருக்க எங்களை அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய ஆஞ்ஞா சக்கரம் தாய் எங்களுக்குள் இருக்கும் தவறான பொறாமைகளும் மாயைகளும் பேராசைகளும் முன்னிலைப்படுத்துதலும் எங்களிடமிருந்து முழுமையாக அகற்றப்பட்டு தங்கள் அருளால் நாங்கள் உணர்கின்ற இந்த மன்னித்தல் குணம் எங்களுள் மேன்மேலும் மேலோங்குவதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். எங்களின் மமகாரமும் அகங்காரமும் தங்களிடத்தில் சரணடையட்டும். தாயே, நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாய், தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கின்றேன், என்னையும் மன்னிக்கின்றேன். கவனம் மெதுவாக நம்முடைய சகசாராவிற்கு கொண்டு வருவோம். எங்களின் தெய்வீக குருவான தாயே, தங்களின் பொற்கமல திரு பாதங்களை வணங்குகிறோம். தாயே, எங்களின் மனதிற்குள் இருக்கும் அனைத்து விதமான மனித குலத்தின் வாழ்க்கை நிலைப்பாட்டின் மாயைகள், அறியாமைகள், அகங்காரம், மமகாரம் என்ற அனைத்து தேவையற்றவைகளும் தங்கள் அருளால் அகற்றப்பட்டிருக்கிறது. எங்களுக்குள் ஸ்ரீ
சிவனின் மகிமையும் ஸ்ரீ ராமரின் மகிமையும் தங்கள் அருளால் நிலைநிறுத்தப்படுகிறது. அதன் மூலம் எங்களுக்குள் தர்மத்தை நிலைநிறுத்துகிறீர்கள். மனதின் வரம்புகளை உணர்த்தும் தாங்கள் எங்களுக்கான தியான நிலையை உணர்த்துகிறீர்கள். நாங்கள் இந்த தியான நிலையில் துரியா நிலையை அடைவதற்கும் நாங்கள் அதன் மூலம் எங்களின் ஆன்மீக வளர்ச்சியை மேம்படுவதற்கும் எங்களுக்கு வழிகாட்டி அருள் புரிகிறீர்கள். எங்களின் நன்றிகளை தங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். மந்திரம் ஸ்ரீ சர்வானந்த ஸ்வரூபிணி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சர்வானந்த ஸ்வரூபிணி சாக்ஷாத். ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நம்முடைய சஹஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு சென்று நாம் இப்பொழுது ஸ்ரீ கணேச அதவிசேஷம் கூறுவோம். இன்னும் நம்மால் சமநிலையில் எண்ணங்களற்ற நிலையில் நமது தியானத்தில் நம்மால் நிலைநிறுத்த முடியவில்லை என்றால் நாம் இந்த கணேச அதவிசேஷம் கூறும் பொழுது மனமானது ஒருநிலைப்படுத்தப்பட்டு எண்ணங்களற்ற நிலையில் நாம் தியானத்தில் நிலைத்திருப்போம். இந்த கூட்டு தியானத்தில் நாம் மேன்மேலும் நம்மை மேம்படுத்தி கொள்வதற்கு நம்முடைய இந்த ஒருங்கிணைந்த நிலை ரொம்பவும் உதவியாக இருக்கும். நமது கவனம் இப்பொழுது சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு சென்று ஸ்ரீ கணேச அதவிசேஷம் கூறுவோம். अथर्वशीर्ष. ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः
त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयविष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवःस्वरो गणादिं पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वाराश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो
श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः. நமது இதே தியான நிலையில் 1988 கிறிஸ்மஸ் பூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவு. Today we all Sahajogis are standing on the brink of the ocean of humanity, where we have to face the problems of human beings. Otherwise, in the nature, there are no problems. They are also already solved. So one has to understand that it's not just a movement of few people, chosen people, just to achieve self-realization. But it's a big revolution which has to bring forth the beauties of human beings, the glories of human beings, the proof of divinity, of divine power, and of God Almighty. We have to now face that multitude of people who are absolutely ignorant compared to you, who have not known the knowledge of God, who are either lost into the darkness of ignorance or are burning in the fire of ego. We have to transform this world into a new world, a beautiful world, which you all are enjoying, to be established on this earth, for which we have to prepare ourselves. So far, Sahaja Yoga means blessings. If somebody is less blessed, they ask me questions, how is it, mother? We haven't got this when we are praying to you. Why did it not work out? It should have happened. After all, we are worshipping you. So how is it that my son did not get the job? So, I mean, as if it's sort of some debts have to be paid to all the Sahajogis by Sahaja Yoga. That sort of a attitude has been so far towards Sahaja Yoga of not all of you, I must say, but in the minds there's lurking always a desire to know why, when we are Sahajogis, why should it happen to us? So you've seen that God has blessed you. Some people had very miserable married life. They couldn't understand why they had to have a miserable married life. Some had some misfortunes, and some had some diseases also after coming to Sahaja Yoga. So there has to be understanding that Sahaja Yoga is
for correcting your life, for putting you on solid basis, on proper foundations, to make you great people, as if it gets you immune to all these mishappenings, with blessings, of course. So you don't feel the effects of those misfortunes so much as you would normally feel. Thus creates beautiful human beings out of you. Some people have hankering after money. Some people think they can make money by coming to Sahaja Yoga. Some people think they will become leaders, or some think they will have fame. Some think that they will achieve a kind of a very dominant position. And some think that they can befool me also. It's high time we realize that Sahaja Yoga is not for this. Sahaja Yoga is for making you the wisest person, the sanest person, the most generous, and the most confident person in the world. Because you have to fight. You have to fight the dark ignorance of Kali Yuga, of ages which is precipitated, and today we see all the bad effects of it. Whatever you may call it. You may call it the fanaticism, you may call it the atheism, any isms of any kinds, and all these human projections which have created all those artificial webs have to be broken. But human beings on the whole believe that these artificial webs are real. So to break that, you have to also be careful that you don't break the human beings. While you are breaking their false faiths, you have to remember that those people who are carrying those false faith are the ones who have to achieve self-realization. It's a very delicate work, it's a very hard work, it's a very harsh work, but it is the most detached work. And when we realize that we are so important, that God has blessed us with this peace, with this understanding, with these powers, it's not only for our own gain, because God is not only for you, He is for the whole world. So we have to utilize them, we have to spread them, work it out at every level. We have to become dynamic about it. But the most important thing is the responsibility of Sahaja Yoga we have to take. We are Sahaja Yogis, and we are responsible for Sahaja Yoga. What have we done for Sahaja Yoga? We looked after our family, our children, our jobs, our this, our that, motor cars, our horses, our dogs, our cats. But who is responsible for Sahaja Yoga? When it comes to that point, we are responsible, Sahaja Yoga. Then it works out. And works out in a way. What's the matter? Who is that? All right, doesn't matter. Outside. That's the disturbance only. But there is a deliberate action also of the negative forces. And this negativity is acting through ignorant people who believe that they are right. They don't know what is waiting for their destruction there. Especially among our young people, you will find
They just join any party, join any club, join any methods, any trend, anything, just because they have no understanding as to what they have to be. They have to be the spirit. I asked the other day a president of a young organization, what is your policy? He said, we have no policy. They started looking here and there, said, we have no policy. I was amazed that they have no policy. No, whatever our leaders say, we do it. So to get people out of this kind of slavery, that they have no brains of their own, they can't use their own understanding, they have to become the spirit. Shivaji, who was a great Atma Sakshatkari, a realized soul, for the future he is given the message, he said, Swadharma Jagavava, means enlighten your dharma of spirit, Swadharma. The spirit has to be enlightened. Everybody has said that. I'm specially quoting him because he comes from Maharashtra. Apart from that, he was a political head. Though he was a political head, but because he was a realized soul, he said that your spirit should be awakened. He didn't talk of all other nonsensical things. And he knew that unless and until the spirit is awakened, people will be doing all kinds of wrong things. And that is why today we find all over the world the mess in which all political parties, all economic endeavors, all military endeavors have fallen into. So it is for us to take over and to show them what is an integrated life and what is the strength of a human being. Because the Shakti is within everyone. Just praying to Shakti, just talking about Shakti, it doesn't act. But this divine Shakti has to act and act through you people. Just try to realize that within these few years, how much knowledge you have got. How much you know. How deeply you know. You are not just passing slogans or talking, but you know it. You know what it is. I don't think I have attended to each one of you individually. But through your spirit only, you have come to know all the knowledge about yourself and knowledge about others. You didn't have to go to any library, you didn't have to go to any university. All the saints never went. None of the saints went to any university or read any books. But how knowledgeable they were, because they were the spirit. So the first and foremost responsibility of a Sahajogi on this day is to be the spirit. On the day when we are celebrating the birthday of Christ, who was the spirit. So this is our greatest responsibility, first to see that are we the spirit or we are this body, this mind, this ego. What are we? If you have achieved that state, then you are, as they call in Marathi, samartha, means you are equal to your name, that you are the spirit. If you cannot achieve that, then you are a half-baked Sahajogi, not yet done. As you know, we have no organizations, no memberships, nothing. But we have one thing, that we know we are realized souls. That we know more than all others know.
And that we are not proud of it. We are very humble people. But this humility should not become a stagnation or a lethargy within us that now we are realized, so let us sit on a tree and have our blessings. You have to get to the roots. And you all have to work it out on your level. But first, get rid of your own personal problems, all petty things that you have. When we talk of sacrifice, as you know, in Sahaja Yoga, I have not known what sacrifice people have done. You have to sacrifice your ego, which is a headache to you and to me. And you have to sacrifice your conditioning, only two things, left and right. And that can be achieved, and many have achieved. But now put that detached personality to a test. And then once you are sure that you are detached, then employ your energy in doing constructive improvement of this whole world. It will work out for poverty, it will work out for politics, it will work out for economics, it will work out for every field of life. Sahaja Yoga is the only solution, because in this human beings are transformed. It's not like this, that one person changes the address or the badge that he's wearing and he becomes something else. Or from church to temple and temple to church. It's something within that transforms you, makes you knowledgeable. So you are already Satchidanand because you know the truth. You are in joy and your attention is enlightened. With all this that you have, what are we to do now? If you enlighten the light, it automatically knows that it has to give the light. In the same way, all the Sahaja Yogis have to take the responsibility for this great war we have started. It's not the war with swords or with atomic energies, because they are all destructive. This is the war against all the destructive powers through the power of love, which is constructive, which constructs human beings, which constructs societies, which constructs countries and the whole world. That is your own. And also this decision has to be your own. Even if I give big lectures and say things, it may not have any effects whatsoever on you. It might be just wasted. If you haven't got the capacity to imbibe what I'm saying, so important, so imminent. Now give up all the worries you have about your small, little things of your family, of your work, your factories, of your business, of your official positions. And just know that everything has to go through Sahaja Yoga. Even the cooking I do it through Sahaj.
If the fire is not working, just put your hands to the fire. It becomes all right. If the rice is not cooking, put your hands to the rice. It cooks. Anything going wrong anywhere, you can use your vibrations. But I don't know what to use to make you feel responsible for such. That now we've got such a great thing with us. And what are we going to do about it? तुमच्यातनं येणाऱ्या चैतन्यावरनं त्याला होकार आहे असं वाटलं मला. I'm getting vibrations from you. That means you all have agreed to what I'm saying. May God bless you all. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாய், அனைத்தையும் செய்பவர் தாங்களே. அதன் ஆனந்தத்தை அனுபவிப்பவரும் தாங்களே. நாங்கள் ஏதும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தாயே, தாங்களே எங்களின் கவனத்திலும் எங்களின் மூளையிலும் எங்களின் இதயத்திலும் இருந்து எங்களின் செயல்களுக்குரிய வழிகாட்டுதலையும் சக்தியையும் தருகிறீர்கள். எங்களின் எண்ணங்கள், எங்களின் கவனங்கள் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் மட்டுமே நிலைத்திருக்க தயவு செய்து எங்களை அருள் புரிந்து ஆசிர்வதியுங்கள். தாய், எங்களுக்கான இன்று இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கு எங்களின் கொடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். பூரண மந்திரம். ஓம் त्वमेव साक्षात् ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.